புரியுதா? இதுல என்டிஏ ஒரு முழுமையான வடிவம் பெறுது. நாங்க மட்டும்தான் கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, 6 முறை தேர்தல் கூட்டணிலாம் சொன்னீங்க. பிரதமர் வரப்ப எல்லாரையும் மேடையில் நிறுத்தி இதுதான் எங்க என்டிஏ, இதான் எங்க பிளான் காட்ட போறாங்களாம். பிரதமர் எத்தனை முறைனாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாம். திரு அமித்ஷா எத்தனை முறைனாலும் வரலாம். ஆமாம், இந்தியாவுக்கு தான் அவங்க பிரதமர். அதனால் ஒன்றும் கவலையில் எத்தனை முறையும் வந்து போகட்டும். பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே எந்தெந்த கட்சி இருந்துச்சு அந்த கட்சியெல்லாம் இதுவரை இப்போதே சேர்ந்துருக்கா, இப்போ தான் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கா சொல்கிறாங்க. சேர்ந்தா என்ன, அதில் ஒவ்வொருவரும் பலவீனப்பட்டு போய் நிற்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான கட்சி அதிமுகவுக்கு அடுத்த வாக்குகள் வாங்கின கட்சி பாமக. அந்த பாமக பலவீனப்பட்டு போயிருக்கு, 2 இருக்குது. அந்த 2ல் 1 தான் போய் சேர்ந்துருக்கு. சரிதானா? அதே மாதிரி இன்னும் தேமுதிகங்கிற முக்கியமான கட்சி வந்து சேரலை. வரட்டும், அதுவும் சேரட்டும், தப்பு இல்லை, அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. இன்னும் சொல்ல போனால் சிறு சிறு கட்சிகளுடைய தலைவர்கள் உங்களுக்கு பேர்கள்லாம் தெரியும். உங்களுக்கு பாரிவேந்தர் ஒரு கட்சி, ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதே மாதிரி அவங்கள எங்க வருவாங்கன்னு தெரியல. பாரிவேந்தரோ, ஏசி சண்முகமோ, ஜான் பாண்டியனோ உள்ளிட்ட. நான் சொல்றது முந்தைய என்டிஏ, முந்தைய சட்டமன்ற தேர்தலில், முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் இருந்த என்டிஏல இன்னைக்கு பாதியை காணாம். ஆளுகளும் பாதி ஆயிட்டாங்க. இருக்கிறவங்களும் இப்போ நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க. திரு ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதல்வர். அவர் கட்சியில் இருந்த பல எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இல்லை. அவர் கட்சியில் இருந்த பல தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. சிலர் திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அவரே என்டிஏல இன்னைக்கு இல்லை. ஒரு நிமிஷம், அதான் முதல் விஷயம். அது நான் சொல்லிட்டேன். அவர் நாளைக்கு சேர்ந்தாலும் அவர் நிலைமை என்னன்னு சொன்னா, அவர் கட்சியில இருந்தவங்க பல கட்சிக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு நன்றா தெரியும். அப்ப எங்க முழுமை பெறும்? ஒண்ணுமே படாது. இன்னும் வந்து சேர வேண்டியவங்க சேரல. நீங்க இந்த சின்ன சின்ன கட்சிகளை சொல்றீங்க. அரசியல் களத்துல இப்ப நம்ம 4 முனைன்னு பேசிட்டு இருக்கோம். அது ஏன் 2 முனையா மாறாது? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஏன் ஒரு முனையா மாறக்கூடாது? எல்லாரும் சேர்ந்து திமுக ஆட்சி நல்லா இருக்கு, திமுக வரட்டுன்னு சொல்லிட்டு போட்டுமே. அது 2 முனையா, 1 முனையா, 3 முனையா முக்கியம். பெரிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு, ஏன்னா இபிஎஸ் சொல்வதனுடைய பொருள் ஏதோ ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னு தெரியலையா சார்? பாம்பும் கீரியும் சண்டை போடுன்னு சொல்லி பொதுமக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா கீரியும் பாம்பும் எங்கேயாவது சண்டை போடலாம், பல இடங்களில் சண்டை போடாது. இதை வைத்து கொண்டு நான் கேட்குற கேள்வி, எல்லாரும் சேர்ந்தாலும் எல்லாரும் பலவீனப்பட்டு போய் நிற்கிறாங்கிறத நான் சொல்ல வர்றேன். நீங்கள் திரு ஓபிஎஸ் சொல்லிட்டேன், பாமகவை சொல்லிட்டேன், தேமுதிக வந்திருந்தா கூட ஓரளவுக்கு என்டிஏ ஒரு முழு வடிவம் பெற்ற மாதிரி. இப்போ இருக்கிறது யாரு? ஏற்கனவே இருந்தவங்கள பாதி பாமக வந்து சேர்ந்துருக்கு. இப்போ ஏறத்தாழ ஒரு 7-8 பேர் அந்த கட்சியில் இருந்தாங்க. யார்? ஒவ்வொருத்தரும் 1 விழுக்காடு அல்லது 1 விழுக்காடு கூட எடுத்தவங்கலாம் இருந்தாங்க. யாதவர் கட்சி எங்கே போச்சு இப்போ? அதே மாதிரி இன்றைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த இடத்துல இருக்காரு? அதே மாதிரி திரு ஜான் பாண்டியன் எங்கே இருக்காரு? வரட்டுங்கிறனால இது வந்த பிறகு என்டிஏ பலமாக இருக்கு, என்டிஏ பலமாகி கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இன்றைக்கு ஏற்கனவே இந்த என்டிஏ, இப்போ உள்ள என்டிஏ பாதி முழு என்டிஏவா இருந்துதான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. ஒரே ஒரு இடம் தான் பெற்றாங்க. அந்த ஒரு இடமும் ஓபிஎஸ் அவருடைய மகன் பெற்றாரு. அவங்களே இல்லை. அப்படிங்கும்போது 0-19 21 இதே கூட்டணி தான், பலமான கூட்டணி தான் இருந்துச்சு. என்ன அவங்க படு தோல்வி அடைஞ்சாங்க. ரைட்டு. அடுத்து 2024 2 பக்கமும் பிரிஞ்சு, திரு அமித்ஷா சொன்ன மாதிரி 20-18 சொன்னாலும் பிரிஞ்சு இருந்தாங்க. சரி, 2 பேரும் முழுமையா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ. இன்னும் முழுமையா சேரல. சேர்ந்தாலும் அவர் இபிஎஸ் சொல்றாருல, நாங்க வந்து இப்போ நியர்லி 40% வந்துட்டோம் அப்படின்றாங்கல்ல. கேட்கறது, இந்த 2 பேரும் எடுத்தது 38. இந்த 38ல 2 பேரும் என்டிஏவும் பிரிஞ்சு கிடக்குது, பாதியா இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் இல்லை, பலர் அங்கே இல்லை. சார், செங்கோட்டையன் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வச்சுக்க போறாரு? கேட்கறது ஒண்ணு வச்சுக்கங்க, அறைய வச்சுக்கங்க. நீங்க எங்கேனாலும் நீங்க சுத்திட்டு வாங்க. அந்த தொகுதியில வச்சிருப்பாரு சார். கேட்கறது 100% அதிமுக பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அப்ப 40% கிடையாதுன்றீங்க. நான் 38 இல்லைங்கிறேன். நானும் இந்த 40 போயிட்டு இருக்கீங்க. 18 20 சேர்ந்தா தான் 38. இந்த 38ல 6-7 கட்சி இல்ல. 6-7 கட்சி வந்தாலும் 38. இந்த 38
விஜய் அவர்கள் எவ்வளவு பிரிப்பாங்கன்னு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் பிரிச்சா இந்த 38-30க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, திமுக வாக்குகள் குறைஞ்சா கூட 52, 48, 46 இவ்வளவுதான் நிக்க முடியும். எவ்வளவு குறைஞ்சாலும் 45 வச்சாலும் 45 எங்க இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணி வாக்குகள் குறைவா இருந்திருக்கு. எவ்வளவு சொல்லுங்க அப்போ, நீங்க சொல்லுங்க அப்போ. 46 something 47 50 வாங்குனீங்க சார் 2019ல 52. எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு ஆனா 100க்கு 100 வெற்றி பெற்றமா இல்லையா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு தான் சார். 100க்கு 100 வெற்றியை 2024ல பெற்றிருக்கோம். அதனால இதுதான் கள நிலவரம். சரி, கேட்போம். ராகுல் என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்காரு, யாரை மீட் பண்றாரு, அப்படி வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு விவாதம் எப்படி மாறி இருக்கு? ராகுல் வர்ற நேரத்துல ஏன் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு மாறி இருக்கு. ஏன் இன்னைக்கு பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை, மத்திய அரசு ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய திரைப்பட தணிக்கை குழு ஜனநாயகனுக்கு எதிராக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் போனால் கூட கேவியட் போட்டிருக்கு. எங்களை கேட்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு விஜய் என்பவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நடிகர் மட்டுமல்ல. அப்போ மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய 2-3 நாட்களாக எல்லா ஊடகங்களையும் அந்த சப்ஜெக்ட் தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அதைத்தான் பேசியாகணும். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பள்ளிக்கூட நிகழ்வுக்கு வர்றாரு. அந்த நிகழ்வில் கேள்வியை என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் டபுள் டிஜிட்னா என்ன? காங்கிரஸ் 10 இடங்கள் இருந்து டபுள் டிஜிட் வந்துச்சு பார்லிமெண்ட் தேர்தலில். இவங்க 20 தொகுதிக்கு மேலே பிஜேபி நின்று 10 கிட்ட தான் வர்றாங்க. அந்த 10ம் கூட அவர்கள் மட்டுமல்ல, அதில் ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டு 18ல வர்றாங்க. அவங்க 11ல யாரும் வரல. தாமரை சின்னம் மட்டும் 11% அப்படி சின்னமா வர. அந்த சின்னத்தில் யார் யார் நின்று அதை சொல்லுங்க. எங்க ஓபிஎஸ் பலாப்பழத்தில் நின்றார் சார். இவர் மற்ற கட்சிகள்லாம் இங்க இருந்துச்சு. யாரும் பாஜக ஆட்கள் தாமரையில நின்னாங்க. ஏசி சண்முகம் சிவகங்கை தொகுதி நின்றார். அவர் எங்க தொகுதி நின்றார்? தேவநாதன் யாதவ் எங்க நின்றாரு? அதே மாதிரி பாரிவேந்தர் நின்றார். இப்ப 3 பேரும் கழிச்சுக்கிட்டீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு கீழே தானே வருது. 10% சொல்றீங்க. ஆமா, 10 கீழே சார் வருது. என்ன மக்களை ஏமாத்த முடியாது சார். பாஜக நீங்க எவ்வளவு அதிக அந்த சொல்றேன், ஒரே வார்த்தை சொல்றேன். நீங்க எவ்வளவு வரையும் 10 சீட்ல நின்று நாங்க 10 விழுக்காடு. உங்களுக்கு மட்டும் தானா? 20 சீட்ல நின்று காங்கிரஸோட பெர்சன்டேஜ் மட்டும் தானா? திமுக பெர்சன்டேஜ் இல்லையா அதுல? அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பிஜேபிக்கு யார் யார் ஓட்டு போட்டாங்க? பாஜக ஓட்டுனா உங்களுக்கு அதுதானே. மக்கள் கொஞ்சம் அறிவாளிகள். மக்கள் முட்டாள்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர் ராமநாதபுரத்துல மட்டும் தான் ஓட்டு போட்டுருப்பாரா? ஓபிஎஸ் ஆதரவாளர் மற்ற உசிலம்பேட்ல இருந்து ஓட்டு போட்டுக்க மாட்டாரா? கூட்டணி வந்தா எல்லாருக்குமே தானங்க. காங்கிரஸ் திமுக ஆதரவாளர் ஓட்டு போட்டுப்பாங்கல்ல, உங்களால பிரிச்சிட முடியுமா? அதான் உங்களுக்கு கேக்குறேன். திமுக ஆதரவாளர் போட்ட ஓட்டு தானே உங்களுக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், பாஜகவா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஓட்டு பாஜகவுக்கு வரும், திமுக வரும். நான் கேட்கிறேன், அவர் சொல்ற ஒரு லாஜிக் மக்கள் அறிவாளிகள் சார், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க சார். இல்ல, அந்த உங்க கூட்டணியுடைய சுப்ரீம் லீடர் யாரு? திமுக. திமுக உடைய ஓட்டு மேஜரா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அவங்க அமைச்ச 24 கூட்டணியுடைய சுப்ரீம் லீடர் யாரு? என்டிஏ. பாஜக கீழே தான் அமைச்சாங்க, அங்க அதிமுக இல்ல. அப்ப பெரும்பான்மை ஓட்டு அவங்களுடையது. திரும்பவும் நான் என்ன சொல்றேன், அது பெரும்பான்மை ஓட்டுன்னு எப்படி கணக்கு போட முடியும்? நான் சொல்ற லாஜிக்க புரிஞ்சுங்க. காங்கிரஸ் 10 இடத்துல இருந்து 10.5 வாங்குது. இவங்க 20 இடம் பிரச்சனை இல்ல சார், எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு தான் பிரச்சனை. 10 வாங்கி அதிகம் வாங்கினா இன்னும் அவங்க கம்மின்னு தான் அர்த்தம். ஒரு சீட்டு கூட அவங்க வாங்கல. அதையும் சிந்திங்க நீங்க. மக்கள் உங்களுக்கு எதிரா இருக்காங்க. ஏன் எதிரா இருக்காங்க? பர்சன்டேஜ் இல்ல சார். அந்த 10, 20, 30க்கு மேல போயிட்டு அது சீட்டை கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அவங்க அந்த வளர்ச்சி பாதையில் இருக்காங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க திரும்பவும் நான் சொல்றது வளர்ச்சி பாதையா இல்லையான்னு யாரெல்லாம் நீங்க இந்த தேர்தலுடைய நிலைமரத்தை செய்யலாம். 19 பார்த்துட்டோம், 21 பார்த்துட்டோம், 24 பார்த்துட்டோம். இவங்க வாங்கின அந்த 14 உள்ள 2 இடமும் வாங்கல, 19 வாங்கின 1 இடமும் வாங்கல. அது மட்டுமல்ல, வாக்கு மொத்தமா ஏற்கனவே 2014 எவ்வளவு வாங்கினாங்க, அதை விட வளர்ந்துருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாரு, அப்படியும் வளரல. பாஜக வளரலைங்கிறோம். ஆனா சில ஊடகங்கள் வளர்ந்துருச்சுன்னு சில பேச்சாளர்கள் வச்சு பேச வைக்கிறாங்க. பாஜக இன்னைக்கு 4.5 இடத்துல தான் இருக்காங்க. நீங்க திரும்ப சொல்றது, அதிகமான இடங்கள்ல நிற்கும் போது அதிகமான இடம் பெறுவாங்க எல்லா கட்சி. இப்ப 234 இடத்துல சீமான் நிக்கிறாரு.
அவர் 8, 9 வாங்குறாரு. திரு விஜயகாந்த் நிற்கும் போது அதே 10, 8, 10 வாங்குறாரு. நீங்க நோட்டா கட்சி தானே பாஜக சொன்னீங்க சார். திரும்ப நாங்க நோட்டாவா டேட்டாவா நான் சொல்லல. நான் வந்து சொல்றது இன்னைக்கு லேட்டா அவங்க நின்று அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2014 காங்கிரஸ் தனியா நின்றுச்சு. பேசுங்க. எல்லாரும் தனியா நிற்கும் போது வேற. காங்கிரஸ் தனியா நின்று எவ்வளவு ஓட்டு வாங்குனாங்க பாருங்க. காங்கிரஸ் தனியா எவ்வளவு ஓட்டு வாங்குனாங்க? 20% எடுத்தோம். நான் 22% எடுத்தேன். 4.3 கூட்டணி இல்லாம நாங்க தனியா 4.37 20% வாங்கி இருந்தோம். 22% நான் மட்டும் வாங்கி இருந்தேன். எதுல சார்? கடைசியா தனியா தொகுதியை விடுங்க சார். மொத்தமா வாங்குனது எவ்வளவு? நான் கேக்குறது உங்களுக்கு 2014 நீங்க என்ன, 2009 என்ன, நீங்க 1990 எல்லாம் கேட்டோம்னா உங்க நிலைமை என்னன்னு மக்களுக்கு புரியும். உங்களுக்கு எதிராக தான் மக்கள் இருக்காங்க. நிச்சயமா இந்த தேர்தல்ல இன்னும் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும். இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து சரி பாதியாக கீழ்மட்டம் வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து விஜய் கூட போகணும் அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் பார்க்குறோம். நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி எதையும் வந்து ராகுல் காந்திக்கு தெரியாம பேசக்கூடிய தலைவரா? அது யோசிங்க. அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ்க்கு இல்லாம தனிச்சையா பேசக்கூடிய தலைவரா? தமிழ்நாட்டில் அவரது இவரது வந்து கிரீஷ் சோழங்கள் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவரு தான் முக்கிய பொறுப்பாளர் இந்த தேர்தலுக்கே. அந்த குழுவின் தலைவர். அவர் பேசுற வார்த்தைகள் ராகுல் காந்தியின் வார்த்தைகளா இருக்காதா? கூட்டணி இல்லைன்னு சொல்லல, கூட்டணி வேணான்னு சொல்ல. திமுக கூட்டணி ஆதரிச்சவங்க அத்தனை பேரும் அவங்க கேட்பது இளம் நான் பேசி முடிச்சிடறேன். ஜனநாயகன் படத்திற்கு சப்போர்ட் பண்றாரு, ஆதரிக்கிறார். அப்ப பாத்தீங்களா குரல் நியாயமானது தானே சார்? ஏன் குரல் கொடுக்கணும்? ஏற்கனவே அவர் ராகுல் காந்தி 5 பேரை அனுப்பிச்சு இருங்க. நான் பேசி முடிக்கிறேன் சார். நீங்க நடுநடுவே பேசினா பலவீனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் பேசி முடிக்கிறேன் வெளியேந்து. நான் என்ன சொல்றேன்? ஐயா ஐயா நல்ல நீங்க சரியான தகவல் தான் சொல்றீங்க. நான் மட்டும்தான் தவறான தகவல் சொல்றேன். ரைட்டா? அதனால நான் சொல்றேன், கள்ளக்குறிச்சிக்கு ராகுல் காந்தி எவ்வளவு குரல் கொடுத்தாரு தெரியுமா? 67 பேர் மரணம். எவ்வளவு குரல் கொடுத்தாரு. வேங்கை வயல்ல மலம் கலந்தார்கள். எவ்வளவு குரல் கொடுத்தாரு. 25வது மரணம். நான் என்ன கேக்குறேன், ஐயா நீங்க இப்ப ராகுல் காந்தியை பற்றி பேசுறீங்களா மோடியை பற்றி பேசுறீங்களா? உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியா மோடியா? நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு அவங்களால சொல்லதான் முடியுமா? பாஜக சொல்லுங்க ஒரு நாள் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லும். ஆனா அது பாஜக வளரும். பாஜக யாருக்கும் அடிமை இல்ல. ஆனா உங்களால சொல்ல முடியுமா? திரு இதயத்துல்லா இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் அமைக்க பாடுபடுவோம் அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு உங்களால நீங்க சொல்ல முடியுமா? என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அதிமுக அவர்கள் தனித்து அவர்கள் ஆட்சி அமைப்போம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அலையன்ஸ் கூட்டணி தானுங்க. என்டிஏ அதிமுகவும் கூட்டணி ஆட்சி தான். திமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சி. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது வேற. ஆமா, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் அது வேற. இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அமித்ஷா சொன்னது என்டிஏ கூட்டணினாலே என்டிஏ கூட்டணி, இண்டி கூட்டணினா இண்டி கூட்டணி. அதான் விஷயம். இண்டி கூட்டணில நாங்க காங்கிரஸ் கூட்டணி சொல்றது இல்லை. இண்டி கூட்டணில நடப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஆட்சி. அதான் தெளிவா இருக்கும். நாங்க எடப்பாடி பழனிசாமியை மீறி இது என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சி வருதுன்னு நாங்க சொல்லல. அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் சொன்னார்ல வலுவான கட்சி தேமுதிகன்னு. நாளைக்கு என்டிஏ கூட்டணில வந்தவங்க நீங்க சொன்னீங்க மிகப்பெரிய வலுவான, நீங்க பேசி பாருங்க, மிகப்பெரிய வலுவான கட்சி தேமுதிக இன்னும் வரலன்னு சொன்னீங்க. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்வாரு? அது அதுவும் வந்து வளர்ந்த கட்சின்னு இவங்க என்ன வேணா பேசிட்டு போடுங்க. என்டிஏ அலையன்ஸ் கொண்டு இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. இவர்களால் திமுக கூட்டணியில நான் என்ன சொல்றேன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு, தனித்துதான் ஆட்சி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் உச்சபட்ச தலைவராக இருக்கிற அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி பதில் சொல்லணுமா இல்லையா? ஒன்று ஆட்சியில் பங்கு இல்லை நான் சொல்லணும். ஏனென்றால் முன்னணி தலைவர்கள் நிறைய ராகுல் காந்தி தேவையில்லாம அவசியம் இல்லை. ராகுல் காந்தி தேவையில்லாம அவசியம் கிடையாது.
பொன்வேல்சன் நீங்க பேசுங்க. எங்க தலைவர் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன். இல்ல சார், இல்ல ரொம்ப மாறி மாறி குறுக்கிட்டு இருந்தீங்க. சரியா இருக்காது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அதுதான் என்ன பேசுறாங்க, வெளிய இருந்து பேசுறேன், வாழ்த்துக்கள் சொல்றாரு. எங்களுடைய வாழ்த்துக்களும் இதயத்துல்லாக்கு. மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். ஓகே நன்றி. ஓகே. அந்த மகிழ்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு வர அடுத்த பராசக்தி படத்துல இரும்பு தலைவி அன்னை இந்திரா காந்தியை எதிர்த்து அந்த படம் இருக்குது. அந்த படத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஜனநாயகத்துக்கு அனுமதி இல்லை. ஆனா பராசக்திக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எப்படி அனுமதியாக மாறி ஒரு குறுக்கீடு வாங்கிலாம். ஜீவா ஜீவா திமுக பிஜேபி ரகசிய கூட்டணி ஒரே நிமிஷம் ஒரு குறுக்கீடு மட்டும். ஜீவா ஜீவா ஒரு செயல்ல இதயத்துல்லா எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ண நினைக்காதீங்க. இதயத்துல்லா என்ன சார் பதில் சொல்ல முடியும்? பொன்வில்சன் சார் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை அவமானப்படுத்துற ஒரு படத்தை ஏதோ இவங்க தயாரிச்சிட்டாங்கிறாரு. இந்திரா காந்தியை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காண்டியே ஒரு படத்தை பாஜக தயாரிச்சு வெளியிட்டுச்சு. அப்ப நீங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. உண்மையிலே உங்களுக்கு காங்கிரஸ் மீது இந்திரா காந்தி அம்மையார் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தா அந்த படம் எமர்ஜென்சி சொல்லி இந்திரா காந்தி அம்மையாரை விமர்சனம் பண்ணி அந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செஞ்சாங்க. எங்க காங்கிரஸ் செய்திப்படுத்திட்டாங்க? நடந்த விஷயத்தை தானே சார் சொல்லியிருக்கிறாங்க. பழனிசாமி ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னாரு. அது இப்ப நடந்தது. பொன்வேல்சன் சொல்றது எப்ப நடந்தது? அதுக்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, அன்னை இந்திராவின் மருமகளே வருகன்னு சொன்னது கலைஞர். நேற்று சொன்னது என்ன? இந்த யாரு எம்ஜிஆர் ஊழல்வாதி, தமிழர்கள் சாவியை ஒரிசாவுடைய கோயில் பொக்கிஷ சாவியை வைத்துக் கொண்டார்கள் சொன்னது யாரு? பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகளை தமிழர்கள் தாக்கணும் சொன்னது யாரு? இதை ரெண்டையும் சொன்னது வந்து பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள்.